சளி இருமல் தொந்தரவு இருக்கும்போது தொண்டைக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும். அப்படி இருக்கும்போது இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் மிளகு சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, அதோட பாதி விரல் சுக்க உரலில் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் நல்லா அரைப்படும். அடுத்து இதோட 8 பல்லு பூண்டு சேர்த்து வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஃபைன் பவுடர் அரைச்சி ஒரு உரமாக வச்சுக்கோங்க. அடுத்து 2 குழிக்கரண்டி கடலை எண்ணெய் கஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, வெந்தயம் சேர்த்து நல்லா பொரி விட்டுக்கோங்க. அடுத்து கை நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா செவக்க வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 2 தக்காளி பழம், தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தக்காளி நல்லா குழைய வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதோட 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதோட ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி புளிக்கரைசல் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. புளியோட அளவு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம வறுத்து அரைச்சி இந்த மருந்து குழம்போட தெளிவான செய்முறை விளக்கம் லாங் வீடியோவில் கொடுத்துருக்குற லிங்க் கீழே கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.